யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம், கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. அடுத்தவரு என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. சொல்லுங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ நான் அதை செய்வேன். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க, செய்வேன். அப்படின்னா செய்வேன் என்ன அர்த்தம்? இப்படி இப்படி கலந்து கிடக்கிறதெல்லாம் அவர் என்ன பண்றாரா, மறுபடியும் எடுத்து கீழே கிடக்கிறத அவர் செய்யற. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஃபிட் பண்ற. இந்த மாசம் உங்களை ஃபிட் பண்ண போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை ஃபிட் பண்றாரு. நீங்க கலந்து கிடக்குறீங்க, நாளைக்கு என்ன நடக்குமோ பயந்துகிட்டு இருக்கீங்க, உங்க சூழ்நிலை என்ன நடக்குமோ பயந்துகிட்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாரு, உங்க இருதயம் கலங்காது இருப்பதா. என்ன நம்புறீங்கல்ல? நான் தான் உங்க தெய்வம் நம்புறீங்கல்ல? நான் தான் உன்னை படைச்சவன் நம்புறீங்கல்ல? என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன். நான் அதை செய்வேன். தீங்கு வரும் நாளில் கூடார. சொல்லுங்க, உங்களை ஒரு கார் மோத வர்ற மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குல்ல, அப்பா சொல்றாரு, அந்த கார் மோத வருதுன்னு பயப்படாதீங்க. அந்த கார் வரதுக்கு முன்னாடியே நான் உன்னை மூடி மறைச்சுக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை மூடி மறைச்சுக்குவேன். நான் உன்னை பாதுகாத்து. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க ஐயா, பயப்படாதீங்க ஐயா. இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்கிற ஒரு மாதமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?